இனிய வணக்கம். இன்றைய புதிய அதிகாரம் கண் விதுப்படிதல் என்ற 118வது அதிகாரம். கண்கள் அழுகின்றன. விதுப்பு அழிதல். அப்போ இந்த முதல் குறள் 1171. கண் தாம் கழுடுவ தெவன் கொலோ தண்டானோய் தாம் காட்ட யாம் கண்டது. என் கண் அவரை நினைத்து நினைத்து உருகி உருகி நெகிழ்ந்து அழுகின்றன. பொல பொல பொலன்னு கண்ணில் தண்ணி வருது. ஆனால் இது நியாயமா, அறமா? இந்த கண்ணு தானே போய் அவரை பார்க்கணுன்னு பார்த்துச்சு, அந்த நோயில் சிக்கிக்கிட்ட கண்கள் இன்று தீராத நோயை தந்துவிட்டது. தண்டா நோய் என்று இந்த பதத்தை பயன்படுத்துகிறார். தண்டா, தீராத நோய். அப்போ இந்த நோயை உருவாக்கியன இந்த கண்கள். உருவாக்கிய அந்த அந்த இதை சொல்ற அடிப்படை, அந்த ரூட் காஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க, அது இந்த கண்கள் தான். இந்த கண்களே நோயை உண்டாக்கி, அதுவும் தீராத நோய் உருவாக்கி, இன்னைக்கு பார்க்க முடியலன்ட்டு பொல பொல நழுவுது. என்னையா நியாயம்? நீ தானே நோயை உருவாக்கின, நீயே அடறிய. அதாவது இந்த ஆற்றாமைய தலைவி எப்படி கண் கிட்ட பேசுகிற மாதிரி, கண் அழறியப்பா. முதல்ல என்ன சொன்னா, உள்ளம் போன்று உள்வழி, உள்ளம் போகிற மாதிரி போனீன்னா நீ ஏன் அழணும்னு கேட்டா. அப்பவும் அது தீரில் அழுதுகிட்டே இருக்கு. அப்போ அந்த கண்ணை பார்த்து சொல்கிறா, நீ தானே நோயை உண்டாக்குன, நீ தானே தேடி போய் பார்த்த, இப்போ நீயே கழுலுகிறாய். இந்த கழுடுவ என்ற ஒரு தொடர். கழுடுவ தெவன் கோலோ, ஏன் அழுகின்றது? கழுடுவ அப்படின்றார். கழுடுவது அப்படின்னா, கழுவுவதுன்னா அழுவது. அதை ஏன் நீ செய்கிற? நீ தானே நோய்க்கு காரணியான நீயே இன்று கரையலாமா, அழலாமா? இது அறமா, இது தர்மமா? நீ காட்டதானே நான் பார்த்தேன். நான் பார்க்க போய் இன்னைக்கு மனசு வந்து நீ அழாத. காரணமான நீ அழக்கூடாது அப்படின்னு கண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி. இதுவும் ஒரு சாலிலுக்காய் தான். ரொம்ப அருமையான ஒரு ஆற்றாமை முதல் குறளிலே நமக்கு தந்திருக்கிறார். இப்படித்தான் நமக்குள்ளே தீர்வுகள் இருக்கின்றன என்பதை வள்ளுவர் ஒரு மிகப்பெரிய உளவியல் ஆசான். அப்படியே உள்ள தளவில் நம்மளை எப்படி நம்ம சரிபார்த்து கொள்வது, நம்மை சரி செய்து கொள்வது. இந்த இன்ட்யூட்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. ஐன்ஸ்டீன்லாம் அது ரொம்ப பயன்படுத்தினதாக சொல்வார். அப்போது அந்த உட்குறிப்புகளை உணர்ந்து செயல்படுபவர்கள் அறிவாளிகள். இந்த தலைவி மிகப்பெரிய அறிவாளியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த உணர்வுகளை எப்படி அவள் நெறிப்படுத்துகிறாள் என்பது இந்த முதல் குறள் காட்டியிருக்கிறது என்று சொல்லி, இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.